ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவரை நம்பினா அவர் கன்மலை. அல்லேலூயா. இந்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நீங்கள் இந்த ஆண்டவரை நம்பக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை இருந்தா, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? He is a rock of all ages. அவர் கன்மலையாக இருக்கிறார். என்ன கன்மலை? நித்திய கன்மலையாக இருக்கிறார். இந்த கன்மலை என்ன செய்யும்? முதலாவது, it protects. உங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். உங்களை பாதுகாக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் 33ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். 21, 22 வசனங்களில் நம்ம பார்த்தோம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். இதோ என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. ஐ ஹாவ் அ பிளேஸ். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்த ஒரு நிலையில் இருக்கு, என் கையில் எதுவுமே இல்லை, என் நிலை ரொம்ப மோசமாக இருக்கு, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, ஐ ஹாவ் அ பிளேஸ். என்னிடத்துல ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. அந்த இடம் அந்த கன்மலையாக கிறிஸ்துவே. அவர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். He protects. நம்மை பாதுகாக்கிறார். உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சிட்டார். யாரும் எவரும் அதற்கு எதிராக வர முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் மொர்தெகாய் என்ற ஒரு நபரை நாம் பார்க்க முடியும். எஸ்தரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன், சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் அவன் இருந்தான். இவன் எந்த ஆட்சியில இவன் இருந்தான் அப்படின்னா, நீங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்களேன். அப்ப யாரு ஆட்சி செய்கிறார் என்று பார்க்க முடியும். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். யார், எந்த ராஜா அவன் இருந்தான் அப்படின்னா, ஆகாஸ்வேரு ராஜா அவன் இருந்தான். அப்போ இந்த மொர்தெகாய் அவன் ஒரு சேவகனாக அவன் இருந்தான். வாசிப்போம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன், சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் எனும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாய் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக அவன் எடுத்து கொண்டான். இந்த இடத்துல பார்க்கிறோம் மொர்தெகாய் என்ற ஒரு நபர். இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்ட ஒரு நபரா? he was a loyal man. அவன் உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு நபராக அவன் இருந்தான். இந்த ஆகாஸ்வேரு என்ற ஒரு ராஜா அரசாளும் போது இவன் அந்த அரசாட்சியில் அந்த அரண்மனையில் வெளியே ஒரு காவலாளியாக இவன் இருந்தான். ஒரு சாதாரண ஒரு காவலாளி. ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அவன் பேர் ஆமான். அவன் பொல்லாதவனாக இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? அவன் பொல்லாதவனாக இருந்தான். அவனுக்கு இந்த மொர்தெகாயை அவனுக்கு பிடிக்காது. எப்படியாவது இந்த மொர்தெகாயை அவன் அழித்திரணும், எப்படியாவது, இன்னும் சொல்ல போனா அந்த மொர்தெகாயுடைய யூத குலத்தையே அழித்து விடணும் என்று பல வகையில் அவன் ஒரு தீர்மானம், ஒரு திட்டத்தை அவன் செய்து கொண்டு வந்தான். அந்த தேசத்தின் மந்திரி ஆகிய ஆமான். நீங்கள் அதே எஸ்தரின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவன் மனைவியாகிய
இது யாரு அப்படின்னா, இந்த ஆமான் மந்திரியுடைய மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை அவன் செய்வித்தான். இந்த மொர்தெகாய் அவன் யாருன்னா ஒரு சாதாரண இந்த அரண்மனை, ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு காவலாளி. ஆனால் இந்த ஆமானோ அவன் செல்வாக்கு நிறைந்தவனாக இருந்தான். அவனுடைய பதவி ரொம்ப பெரிய பதவி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. so influential. ஆனால் இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்ட நிலை? ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. அவன் எதிர்கொள்ளுகிற காரியங்கள், அவன் யாரை எதிர்கொள்ளுகிறானோ எல்லாம் இருக்கிறவர்களை அவன் எதிர்கொள்ளுகிறான். இவனுக்கும் ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் மேட்சே இல்லை. ஏணி வச்சா கூட என்ன சொல்லுவாங்க? எட்டாது. அல்லேலூயா. ஏணி வச்சா கூட எட்டாது. பெரிய விஷயம், எதிர்த்து நிற்கவே முடியாது. லிசன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ என்னால் முடியலைங்க, எவ்வளவோ நான் இதற்காக பிரயாசப்பட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு கை கூடலை. எத்தனையோ டாக்டரை நான் போய் பார்த்தேன், எத்தனையோ மருந்து மாத்திரைகளை நான் சாப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு எதுவுமே கை கூடலை. ஒரு 2 நாளைக்கு முன்பதாக நேற்று சனிக்கிழமை, நேற்றைய தினத்தில் ஒருவர் என்னோட பேசி கொண்டு வந்தார். அப்போ அவர் சொன்னார், 3 மாதமாக நான் மாத்திரை சாப்பிட்றேன், 6 முறை நான் இன்ஜெக்ஷன் போட்டேன், ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இருமல், சளி, அப்புறம் லூஸ் மோஷன் இது எனக்கு பெருசாக சரியாகலை. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 3 நாள் வரைக்கும் எனக்கு வயிற்றுப்போக்கு சரியாக இருக்குது. ஆனால் 4ஆம் நாள் மறுபடியும் எனக்கு வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் ஆகுது. மறுபடியும் எனக்கு இருமல் வந்துட்டு தான் இருக்குது. அப்போத்துலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் சரியாக ஆகலை. எத்தனையோ மருந்து சாப்பிட்டேன், எத்தனையோ ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், டானிக் குடித்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே சரியாகலை. என்னென்னமோ வீட்டு வைத்தியமெல்லாம் நான் செய்து பார்த்தேன், எனக்கு சரியாகலை. என்ன பண்ணுவதுனே தெரியல, இதிலிருந்து எப்படி நான் வெளியே வருவனே தெரியல. எப்படியாவது எனக்காக ஜெபிங்க, கர்த்தர் தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் என்று அவர் ஜெபித்தார். அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி தான் வெளியே வருவது? அவர்கள் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, மலைப்பாக இருக்கிறது. எப்படி இந்த காரியத்தை செய்யும்? எப்படி நான் ஃபீஸ் கட்ட போகிறேன்? அப்படியே நான் ஃபீஸ் கட்டினா கூட நான் எப்படி திரும்ப அந்த கடனை எப்படி நான் திரும்ப கட்டுவது? அல்லேலூயா. நாம் எதிர்கொள்ளுகிற காரியம் இட் இஸ் சோ பிக், அது ரொம்ப பெருசாக இருக்குது. நோ மேட்ச் டு ஓவர் கம் இட். அதை மீண்டு அதை தாண்டி வெளியே வர முடியல. அது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளாக ஒரு ஏமாற்றம், உங்களுக்குள்ளாக ஒரு தோல்வி, உங்களுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒருவேளை உங்களுக்குள்ளாய் கடந்து வரலாம். பரிசுத்த வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 1-6 வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய சத்துருக்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க. என்ன சத்துரு? வியாதி என்ற ஒரு சத்துரு, கடன் என்ற ஒரு சத்துரு, போராட்டங்கள், குடும்ப போராட்டங்கள் என்ற ஒரு சத்துரு, அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு சத்துரு, பலவிதமான காரியங்கள், ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய பலவிதமான காரியங்கள், வீண் செலவுகள், கோபம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம், எப்போ பார்த்தாலும் வருத்தம், எப்போ பார்த்தாலும் வேதனை, எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் வறுமை, ஏதோ ஒரு கடன், ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு சண்டை, நிம்மதியே இல்லாத ஒரு நிலை. சரி, இவ்வளோதான் பிரச்சனை இருக்கு, கண்ணை மூடி தூங்கினா கூட அந்த தூங்கக்கூடிய நேரமாவது நல்லா இருக்கலான்னு பார்த்தா தூக்கமும் வரதில்லை. அல்லேலூயா. பலவிதமான சத்துருக்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வேதம்
அழகாக நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒரு அழகான விஷயத்தை அவர் சொல்றாரு. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அநேகர் சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா நீ ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறிய, இத்தனை மாதமாய் ஜெபிக்கிறிய, இத்தனை நாளாய் நீ ஜெபிக்கிறிய, இன்னும் ஏன் உன் நிலை மாறல? இன்னும் நீ ஏன் கஷ்டத்துல இருக்கிற? இன்னும் ஏன் உன் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது? ஏன் உன்னால மீண்டு வர முடியல? ஏன் ஆண்டவரோட உதவி செய்ய மாட்டேன்றாரு? தாவீது அவர் சொல்றாரு, தேவனிடத்துல அவனுக்கு அப்படின்னா தேவனிடத்துல அவனுக்கு விடுதலை இல்லை, ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்றாரு. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, நல்ல ஞானமாக ஜாக்கிரதையாக கவனமாக கேளுங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனைதான் பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், எத்தனைதான் சத்துருக்கள் என்னை நெருக்கி கொண்டிருந்தாலும், எத்தனைதான் தோல்வியான வருத்தமான கவலையான கண்ணீருள்ள பாதைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை கடந்து வந்தாலும், நீர் என்னை காப்பாற்றுவீர், திரும்பவும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், திரும்பவும் நீர் என்னுடைய தலையை நீர் உயர்த்துவீர், திரும்பவும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். நான் துன்பத்தின் நடுவிலே வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன அவர் என்னை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க நம்பிக்கை. கர்த்தரை என்றென்றைக்கும் என்ன செய்ய? நம்பு நம்பு. அவர் நம்பினா முழு இருதயத்தோடு, அரகுற இருதயத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நீ ஆண்டவரை நம்பும் போது இந்த ஆண்டவராகிய கர்த்தர் கண்மலையாய் கடந்து வருகிறார். அவர் சொன்னார், என்னிடத்துல ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. I have a place for you. என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அந்த இடம் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த இடம் என்னது? உன்னை பாதுகாக்கும். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த மொர்தெகாய் அவன் ஒரு சாதாரண ஒரு அரண்மனை வாசலில் இருக்கிற நின்று கொண்டு இருக்கிற ஒரு காவலாளி. அவனை எதிர்க்கிறது யாரு? அந்த தேசத்தினுடைய மந்திரி. அல்லேலூயா. என்ன ஒரு அதிகாரம் இருக்கும்? எத்தனை ஆட்கள் இருப்பாங்க? அந்த வார்த்தைக்கு, அந்த மந்திரிக்குரிய வார்த்தைக்கு எத்தனை பவர், எத்தனை வல்லமை இருக்கும்? அல்லேலூயா. so big. எதிர்கொள்ளுகிற நாம் எதிர்கொள்ளுகிற சூழல், பிரச்சனைகள் ரொம்ப மலைப்பா இருக்கு. இது எப்படி நான் செய்ய போகிறேன்? இதுல இருந்து எப்படி நான் மீண்டு வர போறேன்? ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன் கேடகமாக, நான் உனக்கு துணையாக நான் இருப்பேன். தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க, தேவனிடத்துல அவனுக்கு விடுதலை, தேவனே அவருக்கு உதவி செய்ய மாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சொல்லிட்டு பாருங்க, அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். என் பிரியமான தேவஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் உன் சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறார். நீ எப்படிப்பட்ட சத்தத்தை நீ கொண்டு வருகிற? புலம்பலின் சத்தத்தை கொண்டு வருகிறாயா? இல்ல தோல்வியின் சத்தத்தை கொண்டு வருகிறாயா? இல்ல அவிசுவாசத்தின் சத்தத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வருகிறாயா? என்ன சத்தத்தை நீ கொண்டு வருகிறாய்? அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதங்களிலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எப்ப தாங்குகிறார்? சுத்தி சத்துருக்கள் இருக்கிறான், சுத்தி பிரச்சனை, சுத்தி போராட்டம், சுத்தி பாடுகள். எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல. வாட் இஸ் மை ஃபியூச்சர் கோயிங் டு பி? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? இந்த விஷயம் எனக்கு நடக்கல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? என் நிலை எப்படி இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே. காலங்கள், வருடங்கள் கடந்து ஓடுகிறது, பணம் அவ்வளோ பணம் செலவாயிடுச்சு, வருஷமும் ஆயிடுச்சு, நாட்கள் ஆயிடுச்சு, மாதங்கள் ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய போறேன்? எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, என் வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில
கலங்கி கொண்டு இருக்கிற என் பிரியமான தேவஜனமே, there is a God who can change your situation in seconds. நொடி பொழுதிலே உன் சூழலை மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிறவி குருடனாய் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை அந்த குருடன் அவன் பார்வை அடைகிறான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, வானத்திலிருந்து அக்கினி கீழே அது கடந்து வருகிறது. ஒரே ஒரு தொடுதல் தான். அந்த ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த தொங்கலை அவள் தொட்டா ஒரே ஒரு டச் தான். என்னாச்சு? 12 வருஷம் நடக்காதது, 12 வருஷத்தினுடைய தோல்வி, 12 வருஷத்தினுடைய ஏமாற்றம், 12 வருஷத்தினுடைய வேதனை ஒரு செகண்ட்ல மாறினது. 38 வருஷம் வியாதியாய் ஒருவன் படுத்து கொண்டு இருந்தான். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஒரே ஒரு விசிட், அல்லேலூயா, ஆண்டவராகிய கர்த்தருடைய ஒரே ஒரு விசிட் தான் சூழல் தலைகீழாய் மாறினது. தாவீது அவர் சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்ன செய்கிறாரு? என்னை தாங்குகிறார். சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா. என்னதான் என்னை சுற்றி கொண்டு வந்தாலும் I will not fear. நான் பயப்பட மாட்டேன். என் சகோதர சகோதரி சொல்ல வேண்டியது தான், நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன பற்றாக்குறை வந்தாலும், என்ன தோல்விகள் என் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், என்ன முட்டாள்தனமான காரியங்கள் நான் செய்திருந்தாலும் அதை பற்றி நான் கவலை இல்லை. என் கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார். அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னுடைய சூழலை மாற்றுவார். ஒரு நொடி பொழுதிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்து அவருடைய கிருபைகள், இரக்கங்கள், தயவு, அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தேவ பரிசுத்தத்தின் ஆவியானது எங்களை தாங்கி எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தும் என்ற நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருந்தால் அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த கிறிஸ்தவனை பெரிய 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 நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இங்க இந்த மொர்தெகாய் அவன் எந்த விதத்திலையும் இந்த ஆமானை ஜெயிக்க முடியாது. ஆமான் யாரு? அந்த தேசத்தின் மந்திரி, பெரிய ஆளு, பெரிய பெரிய ஆளு. ஆனா மொர்தெகாய் சாதாரண யாரு? ஒரு காவலாளி, சாதாரண ஒரு காவலாளி. இவனால எதுவுமே செய்ய முடியாது. எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாத ஒரு நிலை. அல்லேலூயா. You may feel you have already lost. இப்பவே நீங்க யோசிக்கலாம், நான் தோத்துட்டேங்க, ஆரம்பிக்கவே இல்லை, அந்த பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, உங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா இப்பவே தோல்வியை ஒப்புக்கொண்டீங்க, அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பலவிதமான வருத்தங்கள், பலவிதமான வார்த்தைகள், பலவிதமான விஷயங்கள் உங்களுடைய வாயிலிருந்து, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது கடந்து வரலாம். என் சகோதரா சகோதரி, டோன்ட் லூஸ் ஹோப். உன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கை விட்டுறாத. உன் பிரச்சனையை நீ நம்புற, ஆனால் ஆண்டவரை நீ நம்ப மாட்டேன்ற. உன் பிரச்சனை என்ன வேணாலும் செய்யும்னு உன்னால் நம்ப முடியுதுல்ல, ஏன் இந்த ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும், ஏன் உன்னால் நம்ப முடியல? அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும். அவர் சிறியவனை எங்கிருந்து எடுக்கிறாரு? புழுதியிலிருந்து எடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை, நீங்கள் சிறியவனாக இருக்கலாம் அப்படின்னா வயதில் சொல்ல வரல, உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. யூ மே நாட் ஹாவ் எனிதிங் இன் யுவர் லைஃப். எல்லாமே இழந்த நிலை. பணம் இழந்த நிலை, சரீரத்தில் பலன் இழந்த நிலை, நம்பிக்கை இழந்த நிலை, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இழந்த நிலை. யூ ஹாவ் நத்திங். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அவர் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். போதும். பூமியின் அஸ்திபாரங்கள் யாருடையது? ஆண்டவருடையது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த பூமியில் உள்ள எல்லாமே ஆண்டவருடையது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார்.
எல்லாவற்றையும் படைத்து அது நல்லது என்று கண்டார். என் சகோதரா சகோதரி, ஒரு நொடி பொழுது போதும் என் தேவனால உங்களுடைய நிலையை மாற்ற முடியும். ஜஸ்ட் a snap of the finger. ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் கர்த்தரால் சூழலை மாற்ற முடியும். நம்பு, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆண்டவரை நம்புங்க. ஒரு பக்கம் பாவத்தை செய்துவிட்டு ஒரு பக்கத்தில் ஆண்டவரை நம்புவேன் என்று சொன்னா அந்த இடத்துல அற்புதங்கள் நடைபெறாது. அதான் நான் சொன்னேன், முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு இந்த கர்த்தரை அண்டி இந்த கர்த்தரை பற்றி கொண்டு இந்த கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தா என் பரிசுத்தத்தின் தேவனுடைய கரம் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. பலவான்களை ஆசனங்களிலிருந்து அவர் தள்ளுகிறார். He is so big. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. உங்களை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய நிலையை மாற்ற வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய சூழலுக்குள்ளாக சந்தோஷம் வர வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சா அது நினைத்தது தான். யாரும் எவரும் ஒருபோதும் தடையாக நிற்க முடியாது. அல்லேலூயா. No one can match. யாரும் நிற்க முடியாது, யாரும் அதற்கு எதிராக வர முடியாது. அல்லேலூயா. This God is all powerful. எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். He can do anything. இந்த ஆமான் இந்த மொர்தெகாயை கொல்ல பல விதத்தில் திட்டங்களை அவன் தீட்டி கொண்டு வந்தான். நம்ம பார்த்தோம் 5ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகத்தில் 14வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். அப்பொழுது இந்த ஆமானின் மனைவி ஆகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து அவன் சொல்றாங்க, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்யலாம், அதில் என்ன செய்யலாம், மொர்தெகாய அதில் தூக்கி போடும்படியாக செய்யலாம் என்று சொன்ன போது இந்த ஆமானுக்கு பரவாயில்ல, இந்த விஷயம் நல்லா இருக்கு, அதுக்குரிய காரியங்களை நாம் செய்யலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் இவனுக்கு ஒன்று தெரியல, இந்த மொர்தெகாய் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்மோடு பிரச்சனை தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், நம்மோடு கவலை தான் இருக்குன்னு நினைக்கிறோம், நம்மோடு தோல்வி தான் இருக்கு என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. சீஷர்கள் ஆண்டவராக இயேசுவோட படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கூட இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியல. அந்த படகுல அவரும் பயணிக்கிறாரு, ஆனால் அவனுக்கு தெரியல. புயல் அடிக்குது, காத்தடிக்குது, தண்ணி உள்ள வருது, பயம் உள்ள வந்துருச்சு. அந்த பயத்தின் மிகுதியினால அவர்கள் ஆண்டவரிடத்துல சண்டை போடுறாங்க. ஆண்டவரே, போதகரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? They forgot who was with them. அவர்களோட யார் இருந்தாங்க என்று அவங்க மறந்துட்டாங்க. யார் மறந்தாங்க? சீஷர்கள் மறந்துட்டாங்க. கூட யார் இருக்கிறா? அந்த கடலை உண்டு பண்ணினவர் கூட இருக்கிறாரு, காற்றை உண்டு பண்ணினவர் கூட இருக்கிறாரு, இயற்கையை உண்டு பண்ணினவர் கூட இருக்கிறாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த இடத்துல சூழல் மாறிடும். ஒரே ஒரு பார்வை போதும், அந்த இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் கடந்து வரும். ஒரே ஒரு தொடுதல் போதும், அந்த இடத்துல தலைகீழாக சூழல் மாறிடும். அவங்களுக்கு தெரியல கூட யார் இருக்கிறா. அநேகருடைய வாழ்க்கையில் இதே நிலைமை தான். நம்மோடு யார் இருக்கிறாங்கன்னு என்று நமக்கு தெரியல. நமக்கு தெரிகிறதெல்லாம் ஒன்று தான் பிரச்சனை, நமக்கு தெரிகிறதெல்லாம் தோல்வி, நமக்கு தெரிகிறதெல்லாம் இயலாம, I cannot do this. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த இயேசு உங்களோடு இருந்தா you can do it. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு கேடகத்தோடு என்னிடத்துல வர, ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஆண்டவராகிய இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமம் தான் என்கிட்ட இருக்கு. அந்த நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். பேதுருவும் யோவானும் அவங்க சொல்றாங்க, தேவாலயத்தின் வாசல்ல இருக்கிற ஒரு நபரை பார்த்து சொல்றாங்க, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, என்னிடத்துல பொண்ணும் இல்லை, பட் ஐ ஹாவ் ஒன் திங் வித் மீ. என்னிடத்துல ஒன்று உண்டு.
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. ஜஸ்ட் ஒரே வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை. வாட் டு யூ ஹேவ்? உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட கவலை இருக்குங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட கஷ்டம் இருக்குங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட வேதனை இருக்குங்க. என் சகோதரா சகோதரி, உங்ககிட்ட என்ன தனமா இருக்கணும்? தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமையுள்ள நாமம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நாமம் இருந்தா போதும். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி உனக்குள்ளாய் இருந்தா போதும். அந்த இடத்துல சூழலை நீ மாற்ற முடியும். அந்த தானியேலின் புத்தகத்தில் அந்த ராஜா சொல்றான், ஐ ஹர்ட் யூ ஹேவ் an excellent spirit. தேவர்களின் ஆவி உனக்குள்ளாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். உனக்குள்ளாக என்ன இருக்கு? ஹல்லேலூயா. உனக்குள்ளாக என்ன இருக்கு? இங்க இந்த ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் அவனை அழிக்க, அவனை கொல்ல அவன் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ளாக என்ன நினைப்பு? நான் பெரிய ஆளு, ஐ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், என்னால் எது வேணாலும் செய்ய முடியும். ராஜா என் பக்கத்தில் இருக்கிறார், நான் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பாரு. அப்புறம் என்ன எனக்கு கவலை? ஆனா ராஜாதி ராஜா இவன் பக்கத்துல இருந்தான் என்று அவனுக்கு தெரியல. என் சகோதரா சகோதரி, இந்த உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற இந்த கடன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்ய முடியாது. உங்க சரீரத்துல உங்களுக்கு இருக்கிற இந்த பலவீனம், இந்த வியாதி உங்களுடைய சரீரத்தினுடைய நிலையை தீர்மானம் செய்ய முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வரணும், எப்படி இருக்கணும், எப்படி முடியணும் என்று அவர்கள் தீர்மானம் செய்ய முடியாது. உங்களை உண்டு பண்ணின ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு நொடியையும் அவர் தீர்மானம் செய்ய முடியும். அவருடைய உள்ளங்கையிலே நீங்களும் நானும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். No one can snatch it from him. அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதை ஏன் மறந்தாய்? அதை ஏன் மறந்தாய்? Why have you forgot? அதை ஏன் மறந்த? அதை ஏன் மறந்த? ஹல்லேலூயா. இந்த ஆமான் அவன் பல முயற்சிகளை செய்து அவன் சந்தோஷமா இருக்கிறான். சரி, முடிச்சிடலாம், மொர்தெகாயினுடைய கதையை முடித்து விடலாம் என்று அவன் நினைத்தான். அதான் நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்டா, கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினச்சிட்டா, கர்த்தர் உங்களுடைய சூழலுக்குள்ளாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு நினச்சிட்டா, எந்த பிசாசோ எந்த மனிதனோ எந்த சூழலோ எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதற்கு நீ நம்பு ஆண்டவரை, சூழலை நம்பாத, கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் என்ன நடந்தது தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜா சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலர்கள் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது என்று வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று ராஜா கேட்டான். வாசிக்கலாம். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்று அவன் சொல்லுகிறான். ஆமான் உள்ள வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ராஜா கேட்டான். அதற்கு ஆமான் என்ன யோசிக்கிறான்? தன்னைதான் கனம் பண்ணணும்னு ராஜா நினைக்கிறாரு, தன்னைதான் உயர்த்தணும்னு நினைக்கிறாருன்னு நினைச்சிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும்
என்று அவன் சொன்னான். அப்பொழுது ராஜா ஆமானை பார்த்து, நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடி நீ வஸ்திரத்தை குதிரைகளை கொண்டு போய் என்னுடைய அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற அந்த யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்று ராஜா சொல்லுகிறான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரைகளையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு நொடியில சூழல் மாறுவது. உங்களை காப்பாற்றணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு உயர்த்தணும்னு கர்த்தர் நினைச்சிட்டா, உங்களுக்கு விரோதமாக யார் என்ன காரியங்களை செய்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் உங்களை ஆண்டவர் உயர்த்தி 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 ஆசீர்வதிப்பார். எல்லாமே ஆச்சரியப்படும்படியாக, எல்லாமே வியந்து போகும்படியாக தேவனுடைய பரிசுத்தத்தின் கரத்தின் கிரியைகள் அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை அது கொண்டு வரும்.